வணக்கம், நான் சண்முக சுந்தரம். நீங்க பார்த்துருக்க எஸ்எஸ்டிவி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சிபிஎஸ்சி கிளாஸ் 9th வந்துட்டு 11th சாப்டர் என்ன பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால். அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 11.1ல உள்ள சம்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும். வாங்க ஃபர்ஸ்ட் சம்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, diameter of the base of a cone is 10.5 cm and its land height is 10 cm. Find its curved surface area அப்படின்னு இருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? டயமீட்டர் கொடுத்திருக்காங்க. டயமீட்டர் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? 10.5 cm கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன தேவை? ரேடியஸ் தான் தேவை. ரேடியஸ் என்னது? டயமீட்டர்ல பாதி. தட் இஸ் 10.5ல பாதி. சரிங்களா? ரைட். அப்புறம் வேற என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்திருக்காங்க. ஸ்லாண்ட் ஹைட் வந்துட்டு L ஈக்குவல் டு என்னது? 10 cm கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? சிஎஸ்ஏ கேட்டிருக்காங்க. சிஎஸ்ஏ வந்து என்னது? பை ஆர் எல். தட் இஸ் 22/7 இன்ட்டு ஆர் வந்து என்னது? 10.5 டிவைடட் பை 2. எல் வந்துட்டு 10. 7 ஒரு திருப்பு. 10 வந்து 7 எத்தனை வாட்டி இருக்குன்னா 1.5 திருப்பு இருக்கு. ஒரு திருப்புனா 7, மிச்சம் ஒரு 3 இருக்கும். அதுல ஒரு அரை திருப்பு, திருப்பி 1.5 ஆயிட்டு. சரிங்களா? ரைட். கீழே இது வந்துட்டு ஒரு திருப்பு, இது 11. 11 × 10 வந்து 110. 110 × 1 வந்து 110. 110ல பாதி வந்துட்டு 55. அப்போ 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் சம்முக்கு வந்துட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ செகண்ட் சம் பார்ப்போமா? செகண்ட் சம் என்னன்னா, find the total surface area of a cone if its slant height is 21 meter and the diameter of its base is 24 meter அப்படி கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்திருக்காங்க. ஸ்லாண்ட் ஹைட் வந்து என்னது? L ஈக்குவல் டு 21 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்திருக்காங்க? டயமீட்டர் ஆஃப் இட்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. டயமீட்டர் கொடுத்திருக்காங்க. டி வந்து எவ்வளவு? 24 மீட்டர். அப்ப ரேடியஸ் வந்து என்னது? 12 மீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். டிஎஸ்ஏ வந்து ஃபார்முலா என்னது? பை ஆர் எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா பை ஆர் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மேல ஒரு இது இருக்கும்ல, அதுக்கு வந்து ஒரு பை ஆர் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஏன்னா கோன்ல வந்துட்டு மேல வந்து சிலர் மூடி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், அந்த மூடி எடுத்துட்டு தூர போடுவோம்ல, அது வந்து சர்க்கிள் தான் இருக்கும். அது சர்க்கிள் போடுற ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். அப்போ இதுல பை ஆர் காமனா இருக்கு, எல் பிளஸ் ஆர் உள்ள வரும். ரைட். பை வந்துட்டு 22/7 இன்ட்டு ஆர் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் வந்து 12. எல் பிளஸ் ஆர் வந்துட்டு எல் வந்து 21, ஆர் வந்து 12, மொத்தம் 33. சரிங்களா? இப்போ இது ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 22 × 12 × 33 டிவைடட் பை 7. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 22 × 10 வந்து 220. இதுல ஒரு 44, 264 × 33. 264 × 33 டிவைடட் பை 7. 264 × 33 வந்துட்டு 3 12க்கு 2 1 3 18 1 19 1 3 2 6 1 7. அதே மாதிரி இப்போ இங்கேயும் 7 9 2 வரும். 2 11 7 16 1 17 1 8 8 7 1 2. அப்போ இங்க வந்து நமக்கு எவ்வளவு வருது? which is equal to 8712 வருது. மேல இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கீழே வந்து 7 இருக்கு. 7ஆல அடிச்சோம்னா இது ஒரு திருப்பு, பேலன்ஸ் 1 இருக்கும். 17 17ல வந்துட்டு 2 வாட்டி இருக்கும் 14, மிச்சம் 3 இருக்கு. 31ல வந்துட்டு 4 வாட்டி இருக்கும் 28, மிச்சம் 3 இருக்கு 32, 4 வாட்டி இருக்கும் 28, மிச்சம் 4 இருக்கும், அதுல 5 வாட்டி இருக்கும் 35, மிச்சம் 5 இருக்கும், 5ல வந்துட்டு 7 வாட்டி இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர் ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு 1244.57 மீட்டர் ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்கொயரோட ஏரியா தான் கண்டுபிடிப்போம். அதனால என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்கொயர் பண்ணிருக்கேன், மீட்டர் ஸ்கொயர். வெறுமனையா பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க, லென்த் கேட்டிருக்காங்க, ஹைட் கேட்டிருக்காங்க, ரேடியஸ் கேட்டிருக்காங்கன்னா அது ஒத்த யூனிட் தான் இருக்கு. என்ன யூனிட் கொடுத்துருக்கோம் அதே யூனிட் போடுங்க. வால்யூம்னு கேட்டா லென்த் பிரெத் ஹைட் 3 யூனிட் இருக்கு. அப்ப மீட்டர் கியூப் வந்துடும். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் கியூப் வந்துடும். அதை அப்படி போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பார்ப்போமா? இப்போ தேர்ட் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, curved surface area of a cone வந்து கொடுத்திருக்காங்க. curved surface area of a cone is 308 cm square கொடுத்திருக்காங்க and its land height is 14 cm கொடுத்திருக்காங்க. find the radius
ஆஃப் த பேஸ் அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்குது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னது சிஎஸ்ஏ ஆஃப் ஏ கோன் வந்துட்டு πRL. πRL வந்து எத்தனை 308 சரிங்களா ரைட்டு. அப்புறம் ஸ்லாண்ட் ஹைட் வந்துட்டு இதுல 14 கொடுத்துறாங்க. பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் வந்துட்டு 14 இவ்வளவு சேர்த்தா மொத்தம் 308. ஏன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 308ன்ட்டாங்க, அதுல ஸ்லாண்ட் ஹைட் வந்து 14ன்ட்டாங்க. நம்ம இது தெரியும் 22/7 இன்ட்டு ஆர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கிறோம். அப்ப ஆர் தெரியாது, நம்ம அப்படியே தான் வச்சிருக்கணும். விச் இஸ் 308. 7 ஒரு திருப்பு, இது 2 திருப்பு. அப்போ 22 இன்ட்டு 2 இருக்கு. இதை ஒரு திருப்பு இது பண்ணோம்னா இங்க வந்து எவ்வளவு வரும் 154 வரும். 22 ஒரு வாட்டி 22 வந்து 7 வாட்டி இருக்கு. 7 வாட்டி போட்டா 154 வரும். தட் இஸ் ஆர் ஈக்குவல் டு 7. இங்க என்ன கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர். ஆர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டிஎஸ்ஏ வந்து என்னது டிஎஸ்ஏ வந்துட்டு πr இன்ட்டு ஆர் பிளஸ் எல். πr இன்ட்டு ஆர் பிளஸ் எல் 22/7 இன்ட்டு ஆர் வந்துட்டு எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 7 கண்டுபிடிச்சோம். ஆர் பிளஸ் எல். ஆர் பிளஸ் எல் வந்து என்னது எல் வந்து 14, ஆர் பிளஸ் எல் வந்துட்டு 21. அடிச்சு விட்டோம்னா 22 21 21 21 வந்துட்டு 441 442. அப்ப 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது என்னது டிஎஸ்ஏ. டிஎஸ்ஏ கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 4 போகுமா? 4th கொஸ்டின் என்னன்னா கோனிக்கல் டென்ட் அதோட ஹைட் வந்துட்டு 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் இட்ஸ் பேஸ் வந்துட்டு 24 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எல். எல் வந்து என்னது ஸ்லாண்ட் ஹைட் என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்புறம் the காஸ்ட் ஆஃப் த கேன்வாஸ் required to make the tent. அது எவ்வளவு செலவாகும் ஒரு அந்த டென்ட் மேக் பண்றதுக்கு. கேன்வாஸ் அந்த மேல போட்டுக்கலாம் அந்த துணி, அதுதான் கேன்வாஸ். அது வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க கோனிக்கல் டென்ட்டோட ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லாண்ட் ஹைட் கொடுக்கல. ஸ்லாண்ட் ஹைட் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 24. அப்போ ஸ்லாண்ட் ஹைட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்லாண்ட் ஹைட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹை ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். சப்போஸ் ஹைட்க்கு இருந்தாங்கன்னா எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் போடணும். ஹைட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் போடணும். ஆர் ஸ்கொயர் ஆருக்கு இருந்தாங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஹை ஸ்கொயர்னு போடணும் சரிங்களா. ஸ்லாண்ட் ஹைட் வந்து இப்போ எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹை ஸ்கொயர் வந்து என்னது ஹைட் வந்து 10. அப்போ ஹை ஸ்கொயர் வந்து 100 பிளஸ் ஆர் வந்து என்னது 24. 24 ஸ்கொயர் வந்து எத்தனை 576. எல் ஈக்குவல் டு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 676. தட் இஸ் எல் ஈக்குவல் டு 26. 26ஓட 676ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரூட் என்ன பார்த்தீங்கன்னா 26. அப்போ 26 மீட்டர் வந்துட்டு ஸ்லாண்ட் ஹைட். ஸ்லாண்ட் ஹைட் வந்து 26 மீட்டர் கிடைக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க காஸ்ட் ஆஃப் த கேன்வாஸ் ரெக்வயர்ட் டு மேக் த டென்ட். அந்த டென்ட் மேக் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு இருக்காங்க. டென்ட் மேக் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்னா எவ்வளவு துணி வாங்கணும் முதல்ல அது தெரியணும்ல. அப்போ துணி வாங்குறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். இதை அழிச்சிருவோம். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து சிஎஸ்ஏ வந்துட்டு πRL 22/7. இந்த ஆர் வந்து என்ன பார்த்தோம் 24 பார்த்தோம். எல் வந்து என்ன கண்டுபிடிச்சோம் 26 கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த 3 மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டோம்னா நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிரும். 3 மல்டிப்ளை பண்ணுங்க 22 24 22 மொத்தமா மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா 13728 டிவைடட் பை 7 இருக்கு. இப்போ அவங்க வந்துட்டு இவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். இதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சரிங்களா. இப்போ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 70 கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க 70 மல்டிப்ளை பண்ணிருங்க. 13728 டிவைடட் பை 7 இன்ட்டு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 70 70 நீங்க போட்டுக்கோங்க. 7 ஒருத்தர் படிச்சா 10. தட் இஸ் 1,37,280 rupees ஆகும் சரிங்களா. இதுல வந்து நீங்க வந்து 7ஆல டிவைட் பண்ணாங்க. 7ஆல டிவைட் பண்ணா அது ஒரு நம்பர் வருது 1911 வருது. அதுக்கப்புறம் நீங்க 70ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு பெட்ரு வந்துட்டு கீழே 7 இருக்கிறதுனால மேலையும் வந்து கொடுத்துருக்கிறது வந்து அவங்க 70 ரூபா அப்படிங்கிறது கொடுத்துருக்கனால இந்த 7 இதையும் அடிச்சோம்னா 10,000 மல்டிப்ளை பண்ணி போடுறதுக்கு ரொம்ப சிம்பிளா ஆயிரும். அதனால நீங்க இது வந்து இதை டிவைட் பண்ணி போடாதீங்க இந்த கணக்குக்கு பர்டிகுலர் கணக்கு. ஏன்னா இது 7 வந்து அடிப்படுற மாதிரி இங்க அடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஏன்னா 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 70 ரூபா ஆயிட்டு. அப்போ
13728 divided by 7 into 1 meter square. இந்த மீட்டர் ஸ்கொயர்ங்கிறது 1 மீட்டர் ஸ்கொயர் தான். 1 மீட்டர் ஸ்கொயர் வந்து 70 போட்டுறதுனா ஈஸியா சிம்பிளா ஆன்சர் வந்துடும். அடிச்சீங்கன்னா காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இப்போ 5th சம் போமா. What length of tarpaulin 3 meter wide will be required to make a conical tent of height 8 meter and base radius 6 cm கேட்டிருக்காங்க. ஒரு கோனிக்கல் டென்ட் வந்து நம்ம செய்யணும், உருவாக்கணும். சரிங்களா? அதுக்கு வந்து தார்பாய் வந்து நம்ம வாங்கிட்டு வரோம். தார்பாலின் வந்துட்டு அதோட வீதி என்னன்னு பாத்தீங்கன்னா, தார்பாலினோட வீதி வந்து 3 மீட்டர். எவ்வளவு லென்த் தேவைப்படும் அப்படிமா. இப்ப நம்ம கடைக்கெல்லாம் போறோம், ஒரு சட்ட துணி எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 2 மீட்டர் 2.5 மீட்டர் அப்படின்னு சொல்லி தான் கேட்போம். அந்த வீதியை பத்தி பேச மாட்டோம். ஏன்னா வீதி வந்து ஸ்டாண்டர்டா கொடுத்துருவாங்க. அது 1 மீட்டர் உயரமோ இல்ல விலை கூட்டின துணினா 1.5 மீட்டர் உயரமா இருக்கும். அது நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து இந்த லென்த் தான் தேவை. 1.80 அரைக்கை சட்டைக்கு, 2 ஃபுல் கை சட்டைக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி இப்போ இந்த கோனிக்கல் டென்ட் தயாரிக்கிறது வந்து நம்ம தார்பாய் வாங்கிட்டு வரோம். தார்பாயோட வீதி வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3 மீட்டர் வீதின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப லென்த் எவ்வளவு தேவைப்படும் ஒரு கோனிக்கல் டென்ட் அமைக்கிறதுக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்ப கோனிக்கல் டென்ட் அமைக்கிறதுக்கு எவ்வளவு அது அளவு முதல் தேவையில்ல. அப்ப அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எவ்வளவு அளவு தேவை, எவ்வளவு துணி தேவை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கோனிக்கல் டென்டோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிப்போம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கு என்னெல்லாம் தேவை? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா வந்து CSA வந்து πRL. நமக்கு வந்துட்டு R இருக்கு. R வந்து ரேடியஸ் சென்டிமீட்டர். R 6 சென்டிமீட்டர் 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. L வந்து இல்ல. இன்ஸ்டெட் ஆஃப் L வந்து ஹைட் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப L வந்து என்னது? L equal to root of h square plus r square. That is L equal to root of h square வந்து 64, r square வந்து 36. That is L equal to 100 root 100. That is L equal to 10 மீட்டர். 10 மீட்டர். அப்ப நமக்கு L கிடைச்சிட்டு இங்க பை வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. பை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3.14 போட்டு கணக்கு செய்யுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப பையோட வேல்யூ வந்துட்டு 3.14. இந்த 22/7 போடல, இங்க 3.14 போட்டிருக்காங்க. ரேடியஸ் வந்து 6, லென்த் வந்துட்டு 10. இவ்வளவு துணி தான் எனக்கு தேவை. இவ்வளவு துணி தான் எனக்கு தேவை. அப்போ இந்த துணியோட லென்த் எவ்வளவுன்னு தெரியல. அது கரெக்டா ஒரு நிக்கு வச்சுக்கோங்களேன். அது வந்து எதுக்கு ஈக்குவல்னா 3 இன்ட்டு, அப்ப நான் இப்ப வந்துட்டு துணி எடுக்கணும், தார்பாய் எடுக்கலாம். தார்பாயோட வீதி வந்து 3 மீட்டர், லென்த் வந்து எனக்கு தெரியல. லென்த் நான் கண்டுபிடிக்கணும். லென்த் கண்டுபிடிக்கணும், அதான் கொஸ்டின். ரைட்டு. இப்போ நம்ம லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 3 ஒரு திருப்பு, 3 இது 2 திருப்பு. தட் இஸ் 3.14 இன்ட்டு 20. இப்போ எத்தனை வரும்? 314 இன்ட்டு 2 வந்து 628. அப்போ இது வந்து 62.8 மீட்டர் நமக்கு தேவைப்படும். என்னது? லென்த் தேவைப்படும். இதுக்கப்புறம் கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. கடைசியில் ஒரு வரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிச் பண்றப்போ, இந்த மார்ஜின் ஸ்டிச் பண்றதுக்கு, உள்ள துணி விட்டு தப்போம்னா அதுக்கு, இந்த வேஸ்டேஜ் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 20 பாயிண்ட் எடுத்துக்குவாங்க. 20 பாயிண்ட்னா 20 சென்டிமீட்டர் எடுத்துக்குவாங்க. எல்லா மீட்டர்ல கொடுத்துருக்காங்களா, அங்க வந்துட்டு 20 சென்டிமீட்டர் துணி எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவாங்க. 20 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து 0.2 மீட்டர். அந்த 0.2 எக்ஸ்ட்ரா எடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ 62.8 பிளஸ் 0.2 ஈக்குவல் டு 63 மீட்டர் லென்த். நமக்கு வந்துட்டு 63 மீட்டர் லென்த் வந்துட்டு தேவைப்படுது. லென்த் வந்து 63 மீட்டர் தேவைப்படுது. கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன சொல்லிருக்காங்க? ஒரு கேன்வாஸ் அந்த மேல போடுறோம்னா அந்த போர்வ மாதிரி துணி, அந்த கோனிக்கல் டென்ட்ல இப்ப கல்யாணத்துல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் போடுறாங்களா, அந்த கோனிக்கல் டென்ட்டுக்கு வந்துட்டு அந்த துணி எவ்வளவுப்பா எடுக்கணும், எத்தனை மீட்டர் எடுக்கணும் அப்படிங்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கடையில வந்து துணி வந்துட்டு 3 மீட்டர் வீதியில தான் துணி கிடைக்கும். அப்ப எவ்வளவு லென்த் வேணும் அதை கண்டுபிடிக்கிறதா இந்த கணக்கு. அப்போ அந்த எவ்வளவு லென்த் வேணும் அப்படின்னு சொன்னா நமக்கு மொத்த துணி எவ்வளவு தேவை அப்படின்னு போது தெரியுங்களா? அந்த ஒரு கோனிக்கல் டென்ட் அமைக்கிறதுக்கு அதுக்கு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தெரியணும். அப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சோம்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஒரு ஃபார்முலா வந்து இது, அதுல எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இதுக்கு நிகரான துணி நான் வாங்கணும். ஏன்னா இவ்வளவு துணி எனக்கு தேவை. அப்ப கடையில போய் நான் வாங்கணும். அப்ப 3 மீட்டர் வீதி உள்ள துணி எவ்வளவு தேவை, அதான் கொஸ்டின். அப்ப எவ்வளவு தேவை? அந்த எல்லை தவிர மத்த எல்லாம் வச்சுக்கோங்க. இந்த 3 அடிப்பட்டு போனுச்சுன்னா இங்க 62.8 இருக்கு. இது வந்து லென்த் இவ்வளவு தேவை அந்த கோனிக்கல் இது டென்ட் அமைக்கிறதுக்கு. பட் நம்ம டெய்லர் இருந்தோம்னா கொஞ்சம் வெட்டுறப்போ கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும், பிடிச்சு தப்போம், உள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு தப்போம். அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 20 பாயிண்ட் வந்து இந்த துணி வகையில வந்து 20 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர், அதாவது 0.2 மீட்டர்னு பேரு. அந்த 0.2 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா 63 மீட்டர் நமக்கு தேவைப்படுது. ஓகே மீடியர்ஸ். இப்போ கொஸ்டின் நம்பர் 6 பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 6ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்லாண்ட் ஹைட் அண்ட் டயமீட்டர் ஆஃப் தி டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டாம் அப்படிங்கிறது வந்து இந்த மசூதிக்கு மேல வச்சிருப்பாங்களா, அந்த ஒரு அந்த பில்டிங் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு பேர் தான் டாம். சரிங்களா?
அது வந்துட்டு ஸ்லாண்ட் ஹைட் வந்து எல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல் ஈக்குவல் டு 25 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டயமீட்டர் டி வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14 கொடுத்துருக்காங்க. அப்ப ரேடியஸ் வந்து என்ன ஆயிரும், ரேடியஸ் வந்து 7 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஆயிரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த டாம்புக்கு வந்து நம்ம ஒயிட் வாஷ் பண்றோம்னா அந்த சுத்தி அந்த கரோடு சர்ஃபேஸ் ஏரியாக்கு தான் ஒயிட் வாஷ் பண்ண முடியும், வேற எங்க ஒயிட் வாஷ் பண்ணோம்ல. அப்போ ஒயிட் வாஷ் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு இருக்காங்க. அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து அந்த வெள்ளை அடிக்கிறாள் வந்துட்டு 210 ரூபா கேட்பாரு. அப்போ எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் நம்ம வெள்ளை அடிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின். அப்போ எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் நம்ம வெள்ளை அடிக்கணும், அதுக்கு வந்து நம்ம கரோடு சர்ஃபேஸ் ஏரியா தெரியணும். சிஎஸ்ஏ வந்துட்டு சிஎஸ்ஏ ஆஃப் டாம்ப் வந்துட்டு பை ஆர் எல் பை வந்துட்டு 22/7. இங்க வந்து 3.14 கொடுக்கல, போன சம்பளம் கொடுத்துருந்தாங்க. இல்லைன்னா கொடுக்கலைன்னா நம்ம 22/7 தான் போடணும். ஆர் வந்துட்டு 7 இன்ட்டு எல் வந்துட்டு 25. இதுவும் அடிச்சிட்டோம்னா 25 × 20 வந்து 500, 550 மீட்டர் ஸ்கொயர், 550 மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து இப்போ 100 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து எவ்வளவு, 210 ரூபா. 100 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்துட்டு 210 ரூபாய். சரியா? அப்போ 100 வந்து எப்படி இருக்கலாம், 100 × 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா, 100 இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 210. அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 210/100 அடிச்சோம்னா 2 ரூபா 10 காசு. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 2 ரூபா 10 காசு. அப்ப 550 இன்ட்டு இது 1 மீட்டர் ஸ்கொயர் தானே, மீட்டர் ஸ்கொயர் வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் தனியாக எழுதிக்கலாம்ல. தட் இஸ் 550 இன்ட்டு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து எவ்வளவு, 2 ரூபா 10 காசு. 550 × 2 வந்துட்டு 1100. 10 காசா போட்டோம்னா அது கொஞ்சம் காசு வரும். அது எவ்வளவுன்னு சொல்லி போடுறோம். 10 காசுனா இது ஒரு 55 ரூபா வரும். அப்போ 1100 1155 ரூபாய் வரும். 1155 ரூபாய் வரும். இதுல கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதான் மெத்தட். சரிங்களா? ரைட். இப்போ கொஸ்டின் நம்பர் 7 பார்ப்போமா. கொஸ்டின் நம்பர் 7ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஜோக்கர் கேப்னா இப்ப நம்ம பெருமரான்லைக்கு நம்ம ஜோக்கர் ஆக்கிடுவாங்க, தலையில ஒண்ணு மாட்டி விட்டுறாங்க, ஒரு கோன் டைப்ல ஒண்ணு ஸ்விங் மாட்டி விட்டுறாங்க. அந்த ஜோக்கர் கேப்போட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் அப்படிங்காங்க. ஹைட் வந்து 24 சென்டிமீட்டர் அப்படிங்காங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ஷீட் ரிக்வயர்ட் டு மேக் 10 such caps அப்படிங்காங்க. அது மாதிரி 10 தொப்பி செய்யறதுக்கு வந்து எவ்வளவு ஷீட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் த கேப் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்துட்டு R = 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்துட்டு 24 கொடுத்துருக்காங்க. இப்போ 7 24 இருந்துச்சுன்னா ஸ்லாண்ட் ஹைட் வந்து 25 தான் வரும். எல் வந்து 25 தான் வரும். இது வந்துட்டு இந்த ஐடென்டி இதெல்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிடணும். 5 12 13, அதுக்கப்புறம் இந்த 7 24 25. அப்ப போன ஒரு கணக்கு ஒண்ணு பார்த்தோம், 26 10 24. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சுக்கிடணும். தனியா போட்டு கண்டுபிடிச்சிருக்க கூடாது. இப்ப எல் இதுல எப்படி வந்துச்சு நான் சொல்லிடுறேன். எல் = √π² தானே. எல் = √π² வந்து என்னது 476 + r² வந்து 49. எல் = √625. தட் இஸ் எல் = 25. இது வந்து பித்தகோரஸ்ல வந்துடும். இதுக்கு ஒரு நல்ல பேர் உண்டு, பித்தகோரஸ் ஐடென்டிட்டிஸ் என்னமோ உண்டு, நம்பர்ஸ் பித்தகோரஸ் நம்பர்ஸ் சொல்லுவாங்க, தெரியல. எல் = 25. சரிங்களா? ரைட். வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் ஒரு கேப் தொப்பி தயாரிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு சீட் தேவை அப்படிங்கிறது தெரியணும். அப்போ இங்க வந்துட்டு π = எதுனா கொடுக்கல. அப்ப நான் 22/7 கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 1 கேப், அது வந்து πRL. இது வந்துட்டு ஒரு தொப்பி தயாரிக்கிறதுக்கு. இங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தேவையில்லை, ஏன்னா தலையில தான் குள்ளா கவுத்த போறமே. அப்போ வந்துட்டு கீழே கவர் பண்ண அவசியம் கிடையாது. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சா போதும், அந்த சுத்தி உள்ளதுக்கு நமக்கு எவ்வளவு தாள் தேவைன்னு தெரிஞ்சிடும். தட் இஸ் 22/7 இந்த R வந்துட்டு 7, எல் வந்துட்டு எவ்வளவு பார்த்தோம் 25. 7 அடிச்சிட்டோம்னா 550 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து எனது ஒத்த தொப்பிக்கு நமக்கு மொத்தம் எத்தனை தொப்பி வேணும், 10 தொப்பி. அப்ப இந்த 10ஆல ஃபார் 10 கேப்ஸ் வந்துட்டு திஸ் இஸ் ஃபார் 1 கேப். சரிங்களா? 10 கேப்புக்கு வந்துட்டு 10 × 550 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தட் இஸ் 5550 சென்டிமீட்டர், சாரி 5500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த 0 தான் இங்க போவோம், 5500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவன் வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர்ல எதுவும் கேட்கல, அதனால நம்ம ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுடலாம். அப்போ 10 தொப்பி தயாரிக்கிறதுக்கு வந்து எனக்கு எவ்வளவு ஷீட் ஏரியா ஷீட் கேட்டிருக்காங்க, அது எவ்வளவு தேவைப்படும்னா 5500 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஷீட் எனக்கு தேவைப்படும். ஓகே மேடஸ், இப்போ இந்த எக்ஸசைஸ்ல இன்னும் ஒரே ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கு பார்த்துருவோம். நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும்
உங்களுக்கு இமிடியட்டா வந்து சேரும். இப்போ கொஸ்டின் நம்பர் 8 பார்ப்போமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 8 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பஸ் ஸ்டாப் இஸ் barricaded from the remaining part of the road by using 50 hollow cones made of recycled cardboard அப்படின்னு இருக்காங்க. ஒரு பஸ் ஸ்டாப் வந்துட்டு ஹாலோ கோன்ஸ் வச்சு பேரிகார்ட் பண்ணிருக்காங்க. எத்தனை ஹாலோ கோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா 50 ஹாலோ கோன்ஸ் வச்சுட்டு பேரிகார்ட் பண்ணிருக்காங்க. ஈச் ஒன் ஹேஸ் ஏ பேஸ் டயமீட்டர் 40 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 1 மீட்டர் இருக்காங்க. அந்த ஹாலோ கோனோட டயமீட்டர் வந்து 40 சென்டிமீட்டர் இருக்காங்க, ஹைட் வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இஃப் த அவுட்டர் சைட் ஆஃப் ஈச் கோன் இஸ் பெயிண்டட் அண்ட் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இஸ் 12 per மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எல்லா கோனையும் வந்து அவுட் சைடு வந்து அந்த ரெட் கலர் பெயிண்ட் அடிப்பாங்களா, அடிக்கிறதுக்கு வந்து ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 12 ரூபா அப்படின்னு சொன்னா இந்த 50 கோனுக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து யூஸ் பை ஈக்குவல் டு 3.14 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் 1.04 ஈக்குவல் டு 1.02 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டும் நம்ம இங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ரைட். டயமீட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 40 சென்டிமீட்டர். அப்ப ரேடியஸ் வந்து என்னது, ரேடியஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். ஆனா இங்க ஹைட் வந்து 1 மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இங்க 20 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.04 ஈக்குவல் டு 1.02 அப்படின்னு சொல்லி இதையும் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு இங்க வந்துட்டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வந்துட்டு எல்லாமே அந்த ஹைட் வந்து மீட்டருக்குரியது அப்படி வந்திருக்கு. அப்ப இதையும் நான் மீட்டரா மாத்தணும் அப்படின்னு சொன்னா 20 சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தினாவும் that is equal to 0.2 மீட்டர். ஏன்னா 100 ஆல் டிவைட் பண்ணணும், 20 divided by 100 அடிச்சோம்னா 0.2 மீட்டர் கிடைச்சிடும். ரைட். இப்போ ஸ்லாண்ட் ஹைட் வேணும். L equal to root of I ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் plus 0.2 ஸ்கொயர் which is equal to L equal to root of 1 ஸ்கொயர் வந்து 1, இதே ஸ்கொயர் பண்ணோம்னா 0.04 கிடைக்கும். சரிங்களா? that is L equal to 1.04 இருக்கு. 1.04 ஓட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. L equal to 1.02 அப்படின்னு. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.04 வந்து 1.02ன்னு கணக்குல கொடுத்தாங்க. அப்ப L கிடைச்சிச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு பெயிண்ட் அடிக்கணும், சுத்தி பெயிண்ட் அடிக்கணும்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு தெரியணும், தெரிஞ்சினா தான் அந்த ஏரியாக்கு நம்ம பெயிண்ட் அடிக்க முடியும். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து எனக்கு பை ஆர் எல். பை வந்துட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க 3.14 யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. அது கொடுக்கலன்னா நம்ம 22/7 தான் போட்டிருப்போம். இப்போ இது போட சொல்லிருக்காங்க. இங்க ஆர் வந்து 0.2 தானே, 0.2 தட் இஸ் 2/10 கூட போட்டுக்கலாம். 2 divided by 10. எல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இன்டூ 1.02. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா ஒரு ஹாலோ கோனுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஏரியா பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போகும். மல்டிப்ளை பண்ணா என்ன 6.28 இன்டூ 1.02 டிவைடட் பை 10. இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 628 102 that is 8 2s are 16 64056 divided by 10 that is இது வந்துட்டு ஒரு இதுக்கு ஏரியா மீட்டர் ஸ்கொயர் 0.64056. இது வந்துட்டு ஒரு கோனோட பெயிண்ட் அடிக்க வேண்டிய ஏரியா. நமக்கு எத்தனை கோனுக்கு பெயிண்ட் அடிக்கணும் 50 கோனுக்கு பெயிண்ட் அடிக்கணும். அப்போ இத 50ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. 50ஆல மல்டிப்ளை பண்ணணுங்கிறது வந்து என்னன்னு அப்படின்னு சொன்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 64.056 வரும். 50னா அதுல பாதி வரும். அப்படின்னா 32.028 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் ஏரியா நம்ம பெயிண்ட் அடிக்கணும். நமக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 12 ரூபாய். அப்ப இது 12ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. இன்டூ 12ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 32.028 இன்டூ 12ஆல மல்டிப்ளை பண்ணா 384 சம்திங் வருது. அப்ப எத்தனை புள்ளி 1 2 3 1 2 3 வச்சோம்னா எவ்வளவு ரூபா கிடைக்கும்னா rupees 384.336 செலவாகும். இப்ப 50 கோனுக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா 384 rupees, அப்ராக்சிமேட்ல 385 rupees அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே மை டியர்ஸ். இப்போ கிளாஸ் 8க்கு வந்துட்டு கிளாஸ் 9க்கு வந்துட்டு எக்ஸசைஸ் 11.1ல உள்ள மொத்தம் 8 கணக்கு இந்த வீடியோல போட்டாச்சு. 11.2 வந்து மிக விரைவில் அடுத்து போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ஸையும் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.
அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல், எனக்கும் யூஸ்ஃபுல். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும், எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸோட எண்ணிக்கை கூட்டிகிட்டு போகும். ஓகே மை டியர்ஸ், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.